வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது, நீங்க ஒரு ஐபோன் வச்சிருக்கீங்க, அந்த பழைய ஐபோன்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஐபோன்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை நீங்க ஆக்சிடென்டலா டெலீட் பண்ணிட்டீங்க, ஈவன் ரீசென்ட்லி டெலிட்டட்லயே அது இல்ல அப்படின்னாலும் சரி, இல்ல உங்க ஐபோன்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்ல ஏதோ ஒரு ஃபைல் பிடிஎஃப் இருக்கலாம் இல்ல ஜேபிஇஜி இருக்கலாம், அதை ஆக்சிடென்டலா டெலீட் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களோட போனை ஜஸ்ட் ஒரு கேபிள் மூலமா நீங்க பிசி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வீடியோட ஸ்பான்சர் அல்ட் டேட்டா இந்த போன்ல அத்தனை டேட்டாவை உங்களோட பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் இன் கேஸ்ல புது மாடல் ஐபோன் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் வித்அவுட் ஐடியூன்ஸ். சோ அதனால ஐபோன்ல ஏதாச்சும் டேட்டா ரெக்கவர் பண்ணனும் அப்படினா இது ஹேசல் ஃப்ரீயான ஆப்ஷனுங்க. எந்த தலைவலியுமே இல்லாம ஸ்மூத்தா உங்களால பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன் இங்க கொடுத்திருக்காங்க இந்த சாஃப்ட்வேர்ல. ஈவன் உங்க போன் ஸ்லோவா இருக்கு இல்லாட்டி பேட்டரி அதிகமா ட்ரெயின் ஆகுது அப்படினா நீங்க iOS ரிப்பேர் கூட இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியுங்க. ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு பண்றதுக்கு, இல்லாட்டி ஐபோன் டு மேக் பண்றதுக்கு, இல்லாட்டி ஐபோன்ல இருக்க வாட்ஸ்அப் டேட்டாவை மேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இந்த சாஃப்ட்வேர்ல கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் டெமோவோட பண்ணி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துறாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே गाइस, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த அல்ட் டேட்டா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு போத் விண்டோஸ் அண்ட் மேக்குக்கு அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு ஃப்ரீ ட்ரையலும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர்ல முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா, உங்க போன் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, அந்த போன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை உங்களால ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இன் கேஸ்ல போன் உடைஞ்சிருச்சு, டிஸ்பிளே கிராக் ஆச்சு, இந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லா ஆப்புமே சப்போர்ட் பண்ணுது. நாட் only ஃபார் ஐபோன், ஐபேட் அண்ட் ஐபாடும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இது இல்லாம இன் கேஸ்ல உங்க போன் வந்து ஸ்லோவா இருக்கு, இல்லாட்டி பேட்டரி லைஃப் ஒஸ்டா இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா டேட்டா லாஸ் இல்லாம iOS ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த சாஃப்ட்வேர் ஒன்றும் ஃப்ரீ கிடையாதுங்க. உங்களுக்கு மந்த்லி $55.95 வருது, இயர்லி $60, லைஃப் டைம் $70. நீங்க இங்க பேமெண்ட் பண்ணி சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம், இல்ல ஃப்ரீ ட்ரையலும் நீங்க பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க. ஃப்ரீ ட்ரையல் கொடுத்தீங்கன்னா செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் டபுள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ள டிராப் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப லான்ச் பேட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் கேட்கும், இன்ஸ்டலேஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். இதுதாங்க இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். மொத்தமா 5 ஆப்ஷன் இருக்கு. இது சொல்ல போனா ஒரு ஆல் இன் ஒன் சாஃப்ட்வேர். நீங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணிருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா ஃபீச்சருமே ஒர்க் ஆகும். ரொம்ப சிம்பிளுங்க. வெப்சைட்ல பை நவ் கொடுத்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை இந்த வெப்சைட்ல கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிருங்க. அண்ட் இந்த டெமோவை நான் என்னோட ஐபோன் 12ல iOS பீட்டா இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதுல தான் ட்ரை பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்னோட டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் ரெக்கவரி ஆப்ஷன் கிளிக் பண்றேன். இந்த மாதிரி ஆப்ஷன் வருங்க. அதாவது என்ன மாதிரியான டேட்டா ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு கேட்கும். இதுல உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நான் என்னோட ஐபோன்ல போட்டோஸ் ஆப்குள்ள போய்க்கிறேன். இதை ஸ்பெசிஃபிக்கா ஒரு 4 போட்டோ நான் செலக்ட் பண்ணி அந்த போட்டோ டெலீட் பண்ண போறேன். சோ இந்த 4 போட்டோ நீங்க நல்லா பாத்துக்கோங்க. செப்டம்பர் 6 அன்னைக்கு நம்ம எடுத்துறோம். சோ இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்ப டெலீட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்ப ரீசென்ட்லி டெலீட்டட்ல இருந்து நான் டெலீட் பண்ண போறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டெலீட் ஃப்ரம் ஆல் டிவைஸ் அப்படிங்கறத கொடுத்துறேன். சோ இப்போ இதை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் அப் ஆகும். கண்டிப்பா அது டைம் எடுக்கும் டிபெண்டிங் அப்பான் உங்களோட டேட்டாஸ். இந்த இடத்துல எனக்கு நிறைய போட்டோஸ் இருக்கனால டைம் பயங்கரமா எடுத்துச்சு. அண்ட் இன்னொரு போன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கு. அதனால தான் எனக்கு பயங்கரமா டைம் எடுக்குது. இதுவே கிட்டத்தட்ட 60 GB வந்துருது. பட் ஜஸ்ட் நீங்க போனை கனெக்ட் பண்ணா போதும், இங்க அந்த 3500 போட்டோஸுமே வந்துருச்சு. இதுல உங்களுக்கு தேவையான போட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு எங்க இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு ரெக்கவர் டு மேக் கொடுத்துட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருங்க. ரெக்கவர் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே அழகா உங்களுக்கு ஃபோல்டர் பண்ணி நீட்டா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம், சேம் ரெசல்யூஷன்ல நம்ம செலக்ட் பண்ண போட்டோஸ் எல்லாமே வந்துருச்சு. சோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். உங்க போன் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் டேட்டாஸ் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது போட்டோஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. இதுல நான் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கால் லாக் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் கொடுத்துட்டீங்கன்னா வார்னிங் வரும், கண்டினியூ கொடுத்துங்க. பாஸ்வேர்ட் கேட்கும். மோஸ்ட்லி போன் அன்லாக்ல வச்சிட்டீங்கன்னா நல்லதுங்க. சோ கண்டிப்பா டைம் எடுக்கும் டிபெண்டிங் அப்பான் உங்களோட கால் லாக். பட் ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு லோட் ஆயிடும். கால் ஹிஸ்டரி எல்லாமே வந்துருச்சு. ஜஸ்ட் போன்லயே நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. நம்மளோட கம்ப்ளீட் கால் ஹிஸ்டரி இருக்கு. இதை நீங்க ஃபுல்லாவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு தேவையான கான்டாக்டை மட்டும் செலக்ட் பண்ணி ரெக்கவர் டு மேக் கொடுத்துட்டீங்கன்னா லொகேஷன் கேட்கும். லொகேஷன் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் காட்டின மாதிரி ஒரு ஃபோல்டர்ல பக்காவா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. கால் லாக்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி HTML தாங்க வரும். பட் அதுவும் பக்கா உங்களுக்கு போன் நம்பர், பேரு, டேட்டோட கிடைச்சிடும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா போனே கனெக்ட் பண்ணாம பேக்கப்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் டிஸ்க் ஆக்சஸ் கொடுக்கணும். நீங்க மேக் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை கண்டிப்பா பண்ணணும். பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள ஃபுல் டிஸ்க் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் ஆட் பண்ணிருங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குவிட் அண்ட் ரீஓபன் கேட்கும். பட் லேட்டர் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்துடும். மோஸ்ட்லி இன் கேஸ்ல வரலனா வெளியில போயிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு பேக்கப் எல்லாமே இந்த இடத்துல
ஷோ ஆஃப் ஆகும். இன்கேஸ்ல பேக்கப் எக்ஸ்டர்னல் டிரைவ்ல வச்சிருக்கீங்கன்னா கீழே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல சின்ன பேக்கப் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிறது தான். சோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ எனக்கு பேக்கப் லோட் அப் ஆகுது. கண்டிப்பா இது டைம் எடுக்குங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபோல்டர் வந்துடும். இதுல உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா இருக்குங்க. எல்லா ஆப்போட டேட்டாஸும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணது கூட பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பேக்கப்ல இருக்கு. நான் போனை கூட கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் பேக்கப் வச்சு தான் இந்த எல்லா விஷயங்களுமே பண்றேன். சோ அதனால பேக்கப் சேஃபும் கிடையாதுங்க. மோஸ்ட்லி தெரியாதவங்க சிஸ்டத்துல பேக்கப் எடுக்காதீங்க. அண்ட் இப்போ நம்ம வாட்ஸ்அப் டேட்டாஸுக்கு வந்தோம்னா அதுல ஒரு போட்டோ நான் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே வாட்ஸ்அப் உள்ள இருக்கக்கூடிய போட்டோஸ். இதுல நான் ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். ரெக்கார்ட் டு மேக் கொடுத்துட்டு லொகேஷன் செலக்ட் பண்ணா போதுங்க. பக்காவா உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீட்டா ஒரு ஃபோல்டர் போட்டு உங்களுக்கு அந்த போட்டோ கொடுப்பாங்க. சோ இதாங்க அந்த போட்டோ சேம் ரெசல்யூஷன்ல உங்களுக்கு வந்துரும். அண்ட் இப்போ மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு iCloudங்க. iCloud டேட்டாஸையும் உங்களால ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு நீங்க iCloud அக்கவுண்ட் சைன் இன் பண்ணணும். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் சேஃப் தான், நீங்க தாராளமா சைன் இன் பண்ணலாம். இதுல உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ செலக்ட் பண்ணிருங்க. இப்போ இதுல ஆக்சுவலா 6 ஆப்ஷன் இருக்கு. நான் இதுல வந்து வெறும் போட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்றேன். ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட அதுதான் நிறைய இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா டைம் எடுக்குங்க. எனக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய ஜிபிக்கு போட்டோஸ் இருக்கனால நான் ஃபுல்லா இதை பண்ண போறது இல்ல. இதை வந்து ஸ்டாப் பண்ண போறேன். பட் நீங்க கீழே பார்க்கலாம் மொத்தமா அந்த 3500 போட்டோ லோட் ஆயிட்டு இருக்கு. மேல இதுல நம்ம ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போதைக்கு லோட் ஆயிருக்கக்கூடிய போட்டோஸை நீங்க இம்போர்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட மேக்குக்கு ஆர் விண்டோஸ் பிசி. செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும், சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அந்த போட்டோ ரெக்கவர் ஆயிரும். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டோட நீங்க எந்த ரெசல்யூஷன்ல அந்த போட்டோ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதே ரெசல்யூஷன்ல உங்களுக்கு வந்துடும். ஈவன் ஃபார் iCloud. சோ போட்டோஸ் மட்டும் கிடையாதுங்க, ஈவன் வீடியோஸ்ல கூட இது பக்காவா ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா iOS ரிப்பேர் பண்றது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்க போன்ல எதுவும் ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் போனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெமோக்காக என்னோட ஐபோன் SE எடுத்துக்கிறேன். வயர் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு ரெக்கவரி மோட்ல போட்டுருங்க. இப்போ இந்த ஐபோனுக்கு பவர் பட்டன் பிளஸ் ஹோம் பட்டன் பிரஸ் பண்ணணும். உங்களோட ஐபோன் மாடல் பொறுத்து மாறும். பட் உங்களுக்கு ஸ்கிரீன்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துடும். அதனால பிரச்சனை இல்ல. ஒன்ஸ் இந்த லோகோ வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில வார்னிங் எல்லாமே காட்டும், அளவு கொடுத்துருங்க. இந்த மாதிரிலாம் வரும், தயவு செஞ்சு இதுல எதுவுமே கொடுக்காதீங்க, வெளில வந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா லேட்டஸ்ட் iOS வெர்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உங்க போனுக்கு எது லேட்டஸ்டோ அதான் வரும். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் கொடுத்தா போதும், இன்டர்நெட்ல இருந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட பொறுத்து இந்த டைம் அப்படிங்கிறது மாறும். ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அண்ட் இந்த ஸ்டெப்ல உங்களோட போனோட டேட்டா எரேஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க கவலைப்பட வேணாம், ஜஸ்ட் அப்படியே விட்டீங்கன்னா ஃபைனலா இந்த மாதிரி ஒயிட் ஸ்கிரீன் வரும். அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல ஜஸ்ட் நீங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் இன்ஸ்டால் ஆகுது. சோ நீங்க பிசில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் இது லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பேக் டு நார்மல் வந்துடும். எல்லா டேட்டாஸுமே எனக்கு இந்த பாயிண்ட்ல வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம், நான் எப்படி இதுக்கு முன்னாடி வச்சிருந்தனோ அதே மாதிரி எனக்கு வந்துருச்சு. iCloud ID, iTunes ID எதுவுமே எனக்கு கேட்கல. பட் டேட்டாஸ் கேரண்டி இல்லங்க. பட் ஸ்டில் எனக்கு சக்சஸ்ஃபுல்லி டேட்டாஸ் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சோஷியல் மீடியா டிரான்ஸ்ஃபருங்க. இப்போதைக்கு ஒரு 5 ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாட்ஸ்அப்ல ட்ரை பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேக்கப்பா ரீஸ்டோரான்னு கேட்கும். என்னோட போன்ல ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத காட்டிடுறேன். ஜஸ்ட் ஒரு சில டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. இப்போ நம்ம அதை ரெக்கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் இங்க பேக்கப் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா டிபெண்டிங் அப்பான் உங்களோட வாட்ஸ்அப் அந்த ஸ்டோரேஜை பொறுத்து டைம் எடுக்கும். எனக்கு இங்க சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா அங்க அகைன் உங்களுக்கு லோட் ஆகும் மேல டாப்ல. இதுல உங்களுக்கு போட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாமே வந்துடும். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா என்னோட போன்ல இருந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்திருக்கு. இதை வேணும்னா நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் அங்க காமிச்சது வந்துருச்சு பாருங்க. இதையும் வேணும்னா நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வேற போனுக்கு கூட நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்றதா இங்க நீங்க டைரக்டா ரெக்கவர் டு மேக் கொடுத்துட்டு லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோல்டர்ல நீட்டா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இன் கேஸ்ல நீங்க வந்து வேற ஒரு போனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா இதுல ரீஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளவுதாங்க இந்த சாஃப்ட்வேர். அண்ட் ஓகே गाइस, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. அல்ட் டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேரோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.